ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது நம்மளுடைய BB5 டைட்டில் வின்னர் ராஜு உள்ளே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. 2 டீமாக பிரிஞ்சாங்க, ஜோடியாக பிரிஞ்சாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரார் வந்துட்டு சமையல் பண்ண தெரியாதவங்க, ஒரு சாரார் சமையல் பண்ண தெரிஞ்சவங்க. அதில் வந்துட்டு சாச்சனா ஒரு பக்கம் முத்துக்குமரன் டீமில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்மளோட ரியா வந்து பொங்கல் வைக்கிறாங்க. ரியா டீமில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சத்யா, அப்புறம் தர்ஷிகா, இவங்க, அதுக்கப்புறம் ரியா, ரயான், அப்புறம் ஜாக்லின், இவங்கெல்லாம். முத்துக்குமரன் டீமில் பார்த்தா விஷால், அப்புறம் வர்ஷினி, அதுக்கப்புறம் சாச்சனா, சுனிதா, இந்த மாதிரி வந்துட்டு டீம் பிரிஞ்சாங்க. 2 பேரும் சூப்பராக வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா செம்ம மழை. என்னங்க இந்த பக்கம் மழையே இல்லை, அந்த பக்கம் மழை இருக்குது. அது நேற்று வந்த மழைங்க. என்னங்க நீங்கள் மழை பெய்யுது, பயங்கரமாக பெய்யுது. உடனே வந்தார் நம்ம அண்ணன் முத்துக்குமரன், தங்கச்சியை காப்பாற்றுக்கு. சாச்சனா நீ உள்ளே போய் உன்னை பார்த்துக்க போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேட்டி அப்படியே மடித்து அந்த அடுப்பு பக்கத்தில் நின்று அப்படியே கொடையை பிடிச்சிட்டு அந்த பொங்கலுக்கு வந்து அந்த தீயை மூட்டிகிட்டு இருந்தாப்புல. திடீர்னு பிக் பாஸ் உள்ளே வந்தார். சவுண்டு கொடுக்காரு. முத்துக்குமரன் சொல்லுங்கள் சார், பார்த்து அந்த அடுப்பில் வந்து கட்டையை விறகு வைக்கிறதுக்கு பதில் உங்களோட அந்த மைக்கு சேர்த்து வச்சிட போகிறீங்கன்னு கலாச்சி விட்டார். இல்லை சம்மதிச்சிருப்பு. இல்லை சார் சொல்லிட்டு அந்த மைக் எடுத்து மேலே சட்டை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டாப்புல. எதுக்கு பிரச்சனைன்னு அங்கேருந்து எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. முத்து நீ நினைக்கிறேன்னு சொல்லலை பிக் பாஸு, மைக்கு இதாகிடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்போது இல்லை என்ன சொன்னாரோ அதுக்கப்புறம் மைக்கை சொன்னான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே இதுவாக போயிடுது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட பிக் பாஸ் வந்து மனசுட்டு பேசுகிறதும் கிண்டல் பண்ணுற விஷயங்களும் நிறைய நேரம் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து வாங்க பவித்ரா எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. ராஜு ஒரு பாசிட்டிவ் வைப்பான ஒரு ஆள். அவர் வந்து பேசினார்னா பேசுகிற ஒரு இதுலேயும் ஒரு பஞ்ச் இருக்கும். ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ், என்ன போட்டுட்டாங்கன்னா, ராஜு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்கிறீங்க, அவர் ஒரு என்டர்டெய்னர் சொல்கிறீங்களா, அதே மாதிரி தான் சௌந்தர்யாவும் ஒரு என்டர்டெய்னராக, ராஜு மாதிரி அவங்களுக்கும் வந்து கேப்பபிள் இருக்கா. அதனால் இவங்க தான் வந்து மக்கள் மனசை கவர்ந்தவங்களாம். ராஜு அதாவது எப்படியாவது சௌந்தர்யா உள்ளே சேர்த்துடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, அவங்களுக்கு உண்மையான ஒரு ஃபேனாக இருக்கன்னு ஆசைப்பட்றாங்க. தப்பு இல்லை. இது எனக்கு எப்படி பார்க்கும்போது தோணுதுன்னா, ரயான் ஒரே ஒரு வாரம் டாஸ்க் விளையாண்டுட்டு நான் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.